போடு விசில. இனிமே தான் செலிபிரிட்டி பார்த்து பயங்கரமாக இருக்க போகுது. மக்களே, பிப்ரவரி 6ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வெள்ளிக்கிழமை, நம்ம சி மினிஸ்டர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அந்த படத்தோட அபிஷியல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அமேசான் பிரேமுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த மாதம் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. தேட்டரில் பார்த்து உலகம் முழுக்க எல்லா தேட்டர்லையும் சரி நம்ம தகுதி மட்டும்தான் ஓடும். ஓகேவா? செலிபிரிட்டி பாருங்கள், பயங்கரமாக இருக்க போது. நானுங்க கூட 6ஆம் தேதி பார்த்து படத்தை வந்து தேட்டரில் பார்க்க போகிறேன். ஸோ என்னடா சென்சார் கார்டு கொடுக்கல, யூஎஸ் ஆர்டர் எதுவும் கொடுக்கல, கோர்ட்டில் தீர்ப்பு நடந்துட்டு படத்தையே போஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகாத கன்ஃபியூஸ் இருந்தாங்க. ஆனால் இவன் நான் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்க எனக்கு புரியுது. இன்னைக்கு 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் தீர்ப்பு. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்களா பண்ண மாட்டாங்களா? அதாவது யூஎஸ் ஆண்டர் சென்சார் எனக்கு இந்த படத்தை கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் டவுட் இருக்கலாம். எனக்கும் இந்த காண்டா இருந்தது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு அப்டேட் வந்துடும். கோர்ட்டில் இன்னைக்கு பார்த்து கோர்ட்டில் அதாவது ஜனவரி 27 இன்னைக்கு கோர்ட்டு தீர்ப்பு. இன்னைக்கு யூஎஸ் ஆண்டதை கன்ஃபார்மே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீக்கப்பட்ட 21 காட்சி எல்லா வசமும் பார்த்து கண்டிப்பாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியே எனக்கு அதாவது பார்த்து சீஃப் மினிஸ்டர் விஜய் இந்த ரூல்ஸ் போட்டிருக்காரு. இந்த படத்தை எந்த காட்சியும் வந்து நீக்கக்கூடாது, எந்த டைலாக்கும் நீக்கக்கூடாது, எல்லாமே அப்படியே இருக்கணும். அப்போ தான் படம் பார்க்கும்போது கன்ஃபார்ம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தளபதியை சொல்லிக்கிறாரு. சீஃப் மினிஸ்டர் விஜய் நடிக்கும் மக்கள் நாயகன் ஜனநாயகன். ஸோ அந்த படத்து கதை என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பொலிட்டிக்கலை பற்றி எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது பண்ணுற காட்சியில் பார்க்கணுன்னா கொலை பண்ணுறதுக்கு கொள்ளை எடுத்துக்கு காட்சி இங்கே பாருங்க அப்படியே எடுத்து நான் தப்பு பண்ணுற வெளுத்து வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நாட்டு நடக்க தப்புன்னு தட்டி கேட்குறாரு. ஸோ இதுதான் இந்த படத்தை ஒன்றில் எடுக்காதையே. அது மட்டும் பிப்ரவரி 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அஃபீஷியல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே மக்கள், நாங்கள் கூட 6ஆம் தேதி வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறேன். அன்றைக்கி தான் நமக்கு திருவிழா, பொங்கல், தீபாவளி எல்லாமே. ஸோ இந்த பார்த்து யார் முக்கியமாக நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் விஜய், மமிதா பஜி, பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே பார்த்து நடிக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன் 3 பேர் கேமரா வைப்பாங்க. ஸோ அது மட்டும் இந்த படத்துக்கு எஸ்டி வினோத் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அனிருத்தன் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணிக்கிறாரு. பாட்டுலாம் எல்லா பாட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கு. வேறு லெவலாக இருக்குது. ஸோ முழுக்க அந்த பார்த்து கதையை எப்படி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரசியல் சம்மந்தப்பட்டமாக எடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பார்க்க மாரி ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கு நான் சொல்கிறேன் கன்ஃபார்மாக இந்த படம் 1000 கோடிக்கு மேலே கன்ஃபார்மாக அடிக்கும். அது எந்த சந்தேகமே இல்லை. சரி ஓகே மக்கள், நான் உங்கள் கூட போய் தேட்டர் படம் பார்க்கும்போது நீங்கள் எந்த வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.